800 வருடங்கள் பழமையான மூங்கிலணை காமாட்சியம்மன் கோயில் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? மதுரையை ஆட்சி செய்த நாயக்கர் காலத்துல தேவதானப்பட்டி அப்படிங்கிற ஊர் வனப்பகுதியாக இருந்தபோது வங்கீஸ்வரி என்னும் ஒரு பகுதியை ஒரு ஜமீன் ஆண்டு வந்தார். அவருடைய பெயர் தான் பூசாரி நாயக்கர். ஜமீனிலிருந்து மாடுகள் உணவுக்காக வனப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்படும். உணவுக்காக சென்ற மாடுகள் திரும்பும் போது ஒரு மாடு மட்டும் வனப்பகுதிக்குள் தனியாக செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தனர். இதை பார்த்த மாடு மேய்ப்பவர் மாடின் பின்பு தொடர்ந்து சென்று அந்த மாடு ஒரு புற்றுக்கு பால் பீச்சி கொண்டிருந்தது. இதை பார்த்தவுடன் அவருக்கு கண் பறிபோனது. உடனே மாடு மேய்ப்பவர் இந்த சம்பவத்தை ஜமீன்தாரிடம் கூறினார். ஜமீன்தாரும் அந்த இடத்துக்கு விரைந்து சென்றார். அப்போது ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. தான் இந்த பகுதியில் முன்பு ஆட்சி செய்ததாகவும் அரக்கனை அழித்ததாகவும் இந்த வனப்பகுதியிலே தங்கிவிட்டதாகவும் கூறியது. இந்த பகுதியில் உள்ள மஞ்சள் ஆற்றில் ஒரு பெட்டி வரும். அந்த பெட்டியை மூங்கிலனை கொண்டு தடுத்து நிறுத்தி ஆற்றருகிலே பெட்டி வைத்து பூஜை செய்து வழிபடுமாறும் கூறியது.